सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 28/12/1978 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு பரமாத்மா பிரத்யக்ஷம் ஆவதற்கான ஆதாரம் சத்தியம், மேலும் சத்தியத்தின் ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற நிலை. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளை சக்தி சேனை மற்றும் பாண்டவ சேனையின் ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார். சேனாதிபதி தன்னுடைய சேனையை பார்த்து மகிழ்ச்சியும் அடைகின்றார். கூடவே தன்னுடைய சேனையில் மகாரதி, அதாவது யானைப்படை மற்றும் குதிரைப்படையினர் இருவரையும் காண்கின்றார். மகாரதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றும் குதிரைப்படையினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இருவரின் காரியத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். இரு பிரிவினரும் அவரவர்களின் பங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும் நாடகத்தின்படி ஒவ்வொருவரும் என்னென்ன பங்கை செய்தார்களோ அது வரிசை கிரமமாக நன்றாக இருந்தது என்று சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மகாரதிகளுக்கு இப்பொழுது தன்னுடைய எந்த மகாவீர தன்மையை காண்பிக்க வேண்டும்? பாப்தாதா விசேஷமாக மகாவீராங்கனைகளின் மற்றும் மகாவீரர்களின் சேவையின் பங்கை பார்த்து கொண்டிருந்தார். இதுவரையிலும் சேவை கஷேத்திரத்தில் எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறார்கள்? எப்படி ஸ்தூல சேவையின் சேனாதிபதி வரைபடத்தின் ஆதாரத்தில் சேனை எதுவரை வந்து சேர்ந்திருக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பார். எந்த இலாக்காக்கள் மேல் வெற்றி அடைந்தவராக இருக்கிறோம், ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகள் மேலும் மற்ற சாமான்கள் கையிருப்பில் எவ்வளவு இருக்கிறது, வரும் நாட்களில் என்ன லட்சியம் இருக்கிறதோ, லட்சியத்தின் இலக்கிலிருந்து எந்த அளவு தூரமாக இருக்கிறோம், எந்த வேகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் பார்ப்பார். அதேபோல் இன்று பாப்தாதா தொடக்கத்திலிருந்து இதுவரையிலுமான சேவையின் வரைபடத்தை பார்த்து கொண்டிருந்தார். முடிவாக என்ன பார்த்தார்? மகாவீரர்கள் மற்றும் மகாவீராங்கனை சேவையின் கஷேத்திரத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆயுதங்களும் அனைத்தும் உடன் இருக்கின்றன. பிடித்த இலாக்காக்களையும் அதிகரித்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையிலும் ஆத்மீக குண்டை போட்டார்கள். இப்பொழுது பரமாத்மா குண்டை போட வேண்டும். ஆத்மீக சுகம் மற்றும் ஆத்மீக சாந்தியின் அனுபவம், ஆன்மீகத்தின் அனுபவத்தின் விதவிதமான ஆயுதங்களை வரிசை கிரமமாக நேரத்திற்கு ஏற்றாற்போல் காரியத்தில் ஈடுபடுத்தினார்கள். ஆனால் இறுதி குண்டு, அதாவது பரமாத்மா குண்டுதான் தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதாகும். யார் பார்த்தார்களோ, யார் தொடர்பில் வந்து கேட்டார்களோ அவர்கள் மூலமாக தந்தை வந்துவிட்டார் என்ற செய்தி வெளியாக வேண்டும். சர்வசக்திவானின் காரியம் நேரடியாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இறுதியில் போட வேண்டிய குண்டாகும். இதன் மூலம் நாலாபுறங்களிலும் செய்தி வெளியாகும். இப்பொழுது இந்த காரியத்தை இன்னும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. இது எப்படியாகும்? மேலும் எப்பொழுது ஆகும்? பரமாத்மாவின் பிரத்யக்ஷத்தின் ஆதாரம் சத்தியமாகும். சத்தியம்தான் பிரத்யக்ஷமாவதாகும். ஒன்று தன்னுடைய மனநிலையின் சத்திய நிலை, இன்னொன்று சேவையின் சத்திய நிலை. சத்திய நிலையின் ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற நிலை. இந்த இரண்டின் தாரணைகளின் ஆதாரத்தினால் சத்திய நிலை மூலமாகத்தான் பிரத்யக்ஷம் ஏற்படும். எந்தவிதமான தூய்மையின்மை, அதாவது கொஞ்சமாவது உண்மை மற்றும் சுத்தத்தின் குறை இருக்கிறது என்றால் காரியத்தின் சித்தி பிரத்யக்ஷம் ஆக முடியாது. உண்மை மற்றும் தூய்மை. உண்மை என்றால் நான் என்னவாக இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன் என்று அந்த உண்மையான சத்தோப்பிரதான சொரூபத்தில் எப்பொழுதும் நிலைத்திருப்பது. ரஜோ மற்றும் தமோ நிலை உண்மையின் ஒரிஜினல் நிலை இல்லை.
இது தீய சேர்க்கையின் நிலையாகும். யாருடைய சேர்க்கை? மாயா மற்றும் ராவணன். ஆத்மாவின் சத்திய நிலை சதோபிரதான நிலையாகும். அப்படி முதலில் இந்த உண்மை இருப்பது. இரண்டாவது விஷயம், வார்த்தைகள் மற்றும் காரியத்திலும் உண்மை மற்றும் சத்திய நிலையின் நிலை சதோபிரதான நிலையாகும். மற்றும் இப்பொழுது ரஜோ மற்றும் தமோ கலந்திருக்கிறதா? சத்திய நிலை இயற்கையான சமஸ்கார ரூபத்தில் இருக்கிறதா, அல்லது முயற்சி செய்வதினால் சத்தியத்தின் நிலையை கொண்டு வர வேண்டியதாக இருக்கிறதா? எப்படி தந்தையை சத்தியம் என்று கூறுகிறார்கள், அதே போலவே ஆத்மீக சுரூபத்தின் உண்மை நிலை சத்தியம்தான், அதாவது உண்மைதான். அப்படி சத்திய நிலை சதோபிரதான நிலையை கூறுவது. அந்த மாதிரி உண்மை இருக்கின்றதா? அடுத்தது தூய்மை. கொஞ்சம் கூட எண்ணம் மூலமாக கூட அசுத்தம், அதாவது தீயவற்றை மற்றும் அவகுணங்களை தொட்டீர்கள் மற்றும் தாரணை செய்தீர்கள் என்றால் சம்பூர்ண சுத்தம் என்று கூற மாட்டோம். எப்படி ஸ்தூலத்தில் கூட எந்தவிதமான அசுத்தத்தை பார்ப்பதற்கும் பிடிப்பதில்லை. பார்த்த உடனேயே அங்கிருந்து விலகி சென்று விடுவார்கள். அப்படி தீயதை நினைப்பது கூட தீயதை தொடுவதாக கேட்பது மற்றும் பேசுவது அல்லது செய்வது என்று தானே தீயதை தாரணை செய்கிறார்கள். தூய்மை என்றால் என்ன அளவில் கூட அசுத்தம் இருக்கலாகாது. இதைத்தான் உண்மை மற்றும் தூய்மை என்று கூறுவது. இன்னொரு விஷயம் பயமற்ற நிலை. பயமற்ற நிலையின் விளக்கம் கூட மிக நுட்பமானது. முதல் விஷயம், தன்னுடைய பழைய தமோபிரதான தமோகுண சம்ஸ்காரங்கள் மேல் வெற்றி அடைவதில் பயமின்மை. என்ன செய்வேன், நடப்பதில்லை, சம்ஸ்காரம் மிகவும் பலம் நிரம்பியதாக இருக்கிறது என்ற இந்நிலை பயமற்ற நிலையாகாது. மற்ற ஆத்மாக்களின் உறவு மற்றும் நெருக்கத்தோடு தன்னுடைய சம்ஸ்காரத்தை இணைந்து போக வைப்பது, மேலும் மற்றவர்களின் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்வது, இதில் கூட பயமற்ற நிலை இருக்க வேண்டும். இந்த மாதிரி இருக்க முடியுமா, கடைபிடிக்க முடியுமா? நான் கூறுவதை ஏற்றுக்கொள்வார்களா அல்லது மாட்டார்களா ஒன்றும் தெரியவில்லை என்று இவ்வாறு ஒருவேளை பயம் இருக்கிறது என்றால் இதை சம்பூர்ண பயமற்ற நிலை என்று கூற மாட்டோம். மூன்றாவது விஷயம், உலகின் சேவையில், அதாவது சேவையின் சேத்திரத்தில் வாயுமண்டலம் மற்றும் மற்ற ஆத்மாக்களின் சித்தாந்தங்களின் பரிபக்குவ நிலையை பார்த்து கொண்டே எண்ணத்தில் கூட அவர்களின் பரிபக்குவ நிலையின் அல்லது சூழ்நிலை வாயுமண்டலத்தின் பாதிப்பு ஏற்படுவது என்ற இதுவும் பயமாகும். இவர்கள் கெடுத்து விடுவார்கள், குழப்பமாகிவிடும், பிரச்சனை ஆகிவிடும் என்ற இவற்றிலிருந்தும் பயமற்ற நிலை இருக்க வேண்டும். ஆத்மஞானி தண்டுகளாகிய உங்கள் மூலமாக வெளியாகி இருக்கும் கிளைகள், அவர்கள் கூட தமது மிக குறைந்த நம்பிக்கையில் பயமற்ற நிலையின் பாதிப்பை ஏற்படுத்துகிறார்கள். தன்னுடைய அற்ப வழியை பிரத்யக்ஷம் செய்வதில் பயமின்மை இருக்கின்றது. பொய்யை உண்மையாக்கி நிரூபிப்பதில் ஆடாத மற்றும் அசையாதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் தந்தையின் உயர்ந்த வழி மற்றும் ஆதி சத்தியத்தை பிரத்யக்ஷம் செய்வதில் சங்கோஜப்படுவது கூட பயமாகும். கிளைகள் ஆடக்கூடியதாக இருக்கும், தண்டு ஆடாமல் உறுதியாக இருக்கும் என்றால் கிளைகள் பயமற்றவையாக இருந்து தண்டு சங்கோஜத்தின் பயத்தில் ஆடுகிறது என்றால் இதை என்னவென்று கூறுவது? எனவே பிரத்யக்ஷத்தின் ஆதாரமாக இருக்கும் தூய்மை மற்றும் பயமற்ற நிலையை சோதனை செய்யுங்கள். இதைத்தான் சத்திய நிலை என்று கூறுவது. இந்த சத்தியத்தின் ஆதாரத்தினால்தான் பிரத்யக்ஷம் ஆகும். எனவே பரமாத்மாவை பிரத்யக்ஷம் செய்யும் இறுதி சக்திசாலியான குண்டை போட இன்னும் தொடங்கவில்லை. இதுவரையிலும் உள்ள முடிவில் ராஜயோகி ஆத்மாக்கள் உயர்ந்தவர்கள், ராஜயோகம் உயர்ந்தது, செய்யும் காரியமும் உயர்ந்தது, பரிவர்த்தனையும் உயர்ந்தது என்ற இதுதான் பிரத்யக்ஷம் ஆகியிருக்கிறது. ஆனால் கற்றுக் கொடுப்பவர் நேரடியாக சர்வசக்திவான் ஆவார். ஞான சூரியன் இந்த சாக்கார உலகத்தில் உதயமாகியிருக்கிறார் என்ற விஷயம் இன்னும் வெளியாகவில்லை. பரமாத்மா குண்டின் ரிசல்ட் எப்படி இருக்கும்? உலகின் அனைத்து ஆத்மாக்களின் அற்ப காலத்தின் அனைத்து ஆதாரங்களும் முடிவடைந்து ஒரு தந்தையின் ஆதாரம் அனுபவமாகும். எப்படி அறிவியலின் குண்டு மூலமாக முழு தேசமும் அழிந்து முந்தைய காட்சிகள் எதையுமே பார்க்க முடிவதில்லை, அனைத்தும் அழிந்து விடுகிறது. அப்படி இந்த இறுதி குண்டு மூலமாக அனைத்து அற்ப காலத்தின் சாதனை
என்ற சாதனம் முடிவடைந்து ஒரே ஒரு யதார்த்தமான சாதனம் ராஜயோகா மூலமாக ஒவ்வொருவரின் மத்தியில் தந்தையின் பிரதீட்சம் ஏற்படும். உலகின் தந்தை தெளிவாக தென்படுவார். ஒவ்வொரு மதத்தைச் சேர்ந்த ஆத்மா மூலமாக எங்களுடைய தந்தை இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் தந்தை அல்ல, அனைவரின் தந்தை என்ற வார்த்தை தான் வெளியாகும். இதைத்தான் பரமாத்மா குண்டு மூலமாக இறுதி பிரத்யக்ஷம் என்று கூறுவது. இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், மேலும் என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை கேட்டீர்களா? இந்த வருடத்தில் பரமாத்மா குண்டை போடுங்கள். தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தினால் சத்திய நிலை மூலம் பிரத்யக்ஷம் செய்யுங்கள். நல்லது. அந்த மாதிரி தந்தையை உலகின் எதிரில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய, எப்பொழுதும் பயமற்ற, எப்பொழுதும் ஒரே விஷயத்தில் மூழ்கி இருந்து சுற்றி வரும் சகஜ ராஜயோகி, இறுதி நேரத்தை அருகில் கொண்டு வரக்கூடிய, அதாவது அனைத்து ஆத்மாக்களின் மன விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய தந்தைக்கு சமமான இரக்கம் மற்றும் கருணையின் கடல். அந்த மாதிரி இரக்க மனமுடைய குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பார்ட்டிகளுடன் உரையாடல். அனைவரும் தங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை மகிமை பாடிக்கொண்டே எப்பொழுதும் குஷியில் இருக்கிறீர்களா? அந்த மாதிரி உயர்ந்த பாக்கியம் எதை சுயம் பகவானே மகிமை செய்கின்றார். அந்த மாதிரி பாக்கியம் பிறகு எப்பொழுது கிடைக்கும்? எதிர்காலத்தில் கூட அந்த மாதிரி பாக்கியம் இருக்காது. இப்பொழுது இல்லை என்றால் ஒரு பொழுதும் இல்லை. அந்த மாதிரி குஷி ஏற்படுகிறதா? பாக்கியத்தின் நட்சத்திரம் எப்பொழுதும் மின்னிக் கொண்டிருக்கிறது என்றால் மின்னிக் கொண்டிருக்கும் பொருளின் பக்கம் இது என்ன என்று அனைவரின் கவனம் செல்லும். அந்த மாதிரி ஒவ்வொருவரின் நெற்றியின் இடையே பாக்கியத்தின் நட்சத்திரம் எப்பொழுதும் மின்னிக்கொண்டே இருக்கிறது என்றால் உலகின் பார்வை இது எந்த பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக்கொண்டிருப்பது தென்படுகிறது என்று தானாகவே செல்லும். எப்படி ஏதாவது ஒரு விசேஷ நட்சத்திரம் விசேஷ ரூபத்தில் மின்னிக்கொண்டிருக்கிறது என்றால் தானாகவே அனைவரின் கவனம் செல்கிறது. அதேபோல் பாக்கியத்தின் நட்சத்திரம் அனைவரையும் கவர்ந்தெழுக்க வேண்டும். அந்த மாதிரி மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரமாக தனக்கும் தென்பட வேண்டும், மேலும் உலகிற்கும் தென்பட வேண்டும். மின்னிக்கொண்டிருக்கும் பொருள் விரும்பாவிட்டாலும் பார்வையை விலக்கினாலும் அவசியம் தென்படும். அப்படி நாலாபுறங்களிலும் பார்வையை சுற்றினாலும் இறுதியில் உங்கள் பக்கம்தான் பார்வை வரும். அந்த மாதிரி மின்னிக்கொண்டிருக்கும் பாக்கியம் அனுபவமாகின்றதா? இந்த நேரத்தின் உயர்ந்த நிலையின் முடிவு முழு கல்பத்திலும் உயர்ந்ததாகும். இந்த நேரத்தின் உயர்ந்த நிலை உள்ளவர் உயர்ந்த பதவி அடைபவராக இருப்பார். உலகில் பூஜ்ய ரூபத்திலும் உயர்ந்தவராக இருப்பார். தந்தையின் குழந்தையாகவும் உயர்ந்தவர், பக்தியிலும் உயர்ந்தவர் மற்றும் ஞானத்திலும் உயர்ந்தவர், ராஜ்யம் செய்வதிலும் உயர்ந்தவராக இருப்பார். ஒவ்வொரு பங்கையும் உயர்ந்த பங்கை செய்யும் காரணத்தினால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மாவாக அனுபவம் செய்வார். வரதானம். ராயல் மற்றும் சிம்பிள் இரண்டின் சமநிலை மூலமாக காரியம் செய்யக்கூடிய பிரம்மா பாபாவிற்கு சமமானவர் ஆகுங்கள். எப்படி பிரம்மா பாபா மிக உயர்ந்த நிலையிலும் இல்லாமல் மிக தாழ்ந்த நிலையிலும் இல்லாமல் சாதாரணமாக இருந்தார். தொடக்க காலத்தில் இருந்து இறுதி வரையிலும் பிராமணர்களின் விதிமுறை என்னவென்றால் மிகவும் சாதாரணமாகவும் இருக்க வேண்டாம், மேலும் மிகவும் ராயலாகவும் இருக்க வேண்டாம் என்பதுதான். இடைப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்பொழுது சாதனம் அதிகமாக இருக்கிறது, சாதனத்தை கொடுப்பவர்களும் இருக்கிறார்கள். இருந்தாலும் எந்த ஒரு காரியம் செய்தாலும் இடைப்பட்ட நிலையில் இருக்குமாறு செய்யுங்கள். இங்கே ராஜ குடும்பத்தின் பகட்டு இருக்கிறது என்று எவரும் கூறிவிடக்கூடாது. எவ்வளவு எளிமையோ அந்த அளவு ராயல் இரண்டிற்கும் சமநிலை இருக்கட்டும். ஸ்லோகன். மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக தன்னை பாருங்கள். மேலும் எந்த காரியத்தை நான் செய்வேனோ என்னை பார்த்து பிறரும் செய்வார்கள் என்பதை நினைவில் வையுங்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.